வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பி டைப்புக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது, சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 1 மார்க்கு 5 மார்க்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். இது 4th செட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இது வரைக்கும் எத்தனை இயர் எக்ஸாம் நடந்திருக்கோ அத்தனை இயர் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாமோடைய அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நல்லா படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. மெயினாக நான் சொல்லக்கூடியது கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் இது வரைக்கும் நடந்த 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன சாப்டர்லேருந்து கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் வந்து நல்லா அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறைய விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஜுவாலஜியில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 into 2 12 சைமாலஜி வரையறுக்கவும் இன்குபின் என்றால் என்ன, அதே மாதிரி இந்தியாவில் காணப்படும் மிகை உள்ளூர் உயிரி பெயர்களை எழுதுக. நேம் த ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. கேரியான் நீட்சி ஆய்வு பற்றி குறிப்பு வரைக. ஹேலண்ட்ரிக் ஜீன்கள் என்பன யாவை. அதே மாதிரி கருக்குழல் தடைமுறையிலிருந்து விந்துக்குழல் தடைமுறையினை வேறுபடுத்துக. காலாசர் என்றால் என்ன, ஒற்றை இரட்டை மைய நிலை என்றால் என்ன, கீழ்கண்ட நோய்களுக்கு நோய் காரணிகளை எழுதுக. காலரா, சிக்கன்குனியா, சாதாரண சளி, பூபோனிக் பிளேக். ரைட் த காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிசீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின் 6 into 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேசரேட்டுகள் என்பன யாவை, தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுவது எது, பயன்கள் பற்றி குறிப்பு எழுதுக. வாட் இஸ் ரெஃபர் டு த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், ஆட் ஏ நோட், இட் இஸ் ஏ யூசஸ். விந்து செல்லின் அமைப்பை படமறைந்து பாகங்களை குறிக்கவும். ட்ரா த லேபிள் ஸ்கெட்ச் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான். ஆர்என்ஏவிற்கும் டிஎன்ஏவிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் 3 எழுதுக. வாட் ஆர் த 3 ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்என்ஏ அண்ட் டிஎன்ஏ. தண்டு செல்கள் என்பன யாவை, மருத்துவத்துறையில் அதன் பங்கை விளக்குக. வாட் ஆர் த ஸ்டெம் செல்ஸ், எக்ஸ்பிளைன் த ரோல்ஸ் ஆஃப் ஃபீல்ட் இன் மெடிசன். கருவுறுதல் நடைபெறும் இடத்தின் அடிப்படையில் கருவுறுதலை வகைப்படுத்துக. கிளாசிஃபை த ஃபெர்டிலைசேஷன் பேஸ்ட் ஆன் த அப்பன் பிளேஸ் இன் அக்கரன்ஸ். குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தின் பயன்பாடுகள் யாவை. பனிக்குலை துடைப்பு இன்னும் வளர்க்கரு பால் கண்டறியும் ஆய்வு நம் நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது, இது தேவையா, கருத்தை தெரிவிக்கவும். அமினியோ சென்டென்சஸ் ஃபேட்டில்ஸ் எக்ஸ்டர்மினேஷன், த பேண்ட் இன் கண்ட்ரி ஆஃப் நர்சரி கமெண்ட். உயரமான மலைப்பகுதியில் செல்லும் மக்கள் சில நாட்கள் தங்களை எவ்வாறு சூழல் கேட்டத்தை இணக்கமாக்கிக் கொள்கின்றனர். ஹவு டு த பீப்புள் அக்கம்ப்ளைஸ் ஃபார் த ஹையர் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் வித்தின் ஃபார் த ஃபியூ டேஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்செல்லோட அமைப்பு கேட்டிருக்காங்க. குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம். டார்வின் கோட்பாடுகளுக்கான முக்கிய கருத்துக்கள் யாவை. உயிரி பல்வகைத்தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்களை பட்டியலிடுக. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு யானைக்கால் நோய் கேட்டிருக்காங்க. யானைக்கால் நோய் அறிகுறி, நோய் எவ்வாறு பரவுகிறது, மாசுபடுத்திகள் என்பன யாவை, வகைப்படுத்து. மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்பை எழுதுக. இரு சிற்றினங்களுக்கிடையே சார்புகளை அட்டவணையுடன் வகைப்படுத்துக. நிணநீர் முடிச்சு அமைப்பை படத்துடன் விளக்குக. மறுச்சேர்க்கை இன்சுலின் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்குக. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா +2 ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் 2021 ஜுவாலஜிக்கான பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ அதுக்கான கவர்மெண்ட்டோட ஃபுல் ஆன்சர் கீ. ஸோ இது வந்து இங்கிலீஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் பொறுத்த வரைக்கும் ஏ டைப் கொஸ்டின் பேப்பர், பி டைப் கொஸ்டின் பேப்பர் 2 இருக்குது. ஸோ 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சைமாலஜி, ஸோ 2 மார்க். இந்த சைமாலஜி வந்து எப்படி எழுதணும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளைடு சயின்ஸ் விச் இன் டீல்ஸ் வித் இன் பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஃபார் ஃபர்மெண்டேஷன் ப்ராக்டிகல் யூசஸ். அதேமாதிரி இன்க்யூபின்னா என்ன, ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா, சிவிஎஸ், ஹேலண்ட்ரிக் ஜீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. டியூப் அகாடமி, வாஸ் அகாடமி, காலாசர், அதே மாதிரி ஹாப்ளோ டிப்ளாய்டி, காஸ்டிவ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டிசீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது 1 by 1 பாருங்கள். என்னென்ன கேட்டிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலோட யூசஸ்ஸு, டயக்ராம் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவான், ஸ்பெர்ம் டயக்ராம் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிபோசோம், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ரிபோசோம். இரோசில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தைமின் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸ்டெம் செல்ஸ் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஃபர்டிலைசேஷனோட டைப்பு எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இருக்குது, இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் 3 பாயிண்ட் எழுதணும். ஆம்னியோ சென்டென்சிஸ், அதே மாதிரி அக்குமுலேட்டிவ்ஸ் ஆஃப்
ஹையர் ஆல்டிடியூட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 5 மார்க்கான கீ பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவம் டயக்ராம் 2 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னிக் யூஸ்ட் இன் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கிரிமினல்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க மார்க் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அப்ஜெக்ஷன்ஸ் ஆஃப் டார்வினிசம், வேரியஸ் காசஸ், பயோடைவர்சிட்டி லாசஸ் 10 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கீழே 1 by 1 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் கீ ஆன்சருக்கு வேல்யூஷன் பண்ணுவாங்க. பொல்யூட்டன்ஸ்னால் என்ன, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸ், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டு, பாப்புலேஷன்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 5 டேபிள் கிளாம் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் லிம்ப் நோடு, டயக்ராம் பார்ட்ஸ்க்கு 1 மார்க் இருக்குது. ரீகாம்பினேட் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த 8 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண 2024 நடந்த கீ ஆன்சரு. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் அடுத்த வீட்டில் அப்டேட் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். 12ஆம் வகுப்பு விலங்கியல் மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. எப்போவுமே ப்ரீவியஸ் இயர் கீ ஆன்சர் ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு அரசு பொதுத் தேர்வு ஆகஸ்ட் 2021 ஜுவாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த 2025 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் தமிழ் மீடியம் கீ ஆன்சர் ஆகஸ்ட் 2022 நடந்தால் கீ ஆன்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க் வந்து 15 1 மார்க் இருக்குது. எப்போவுமே 1 மார்க் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுட்டு போவாங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் எப்பவும் 24 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. நொதித்தல்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. நொதித்தல் உயிர் வேதியியல் செயல்முறையாகும் மற்றும் அதன் நடைமுறை பற்றி படிக்கும் அறிவியல் தேர்வு. அதே மாதிரி நமக்கு விந்து செல் உற்பத்தி, நெக்ஸ்ட்டு வந்து குழந்தை பிறப்பு, ஒய் குரோமோசோம் வழியாக பண்புகள் கடத்தப்படுவது, ஆலண்ட்ரிக் ஜீன்கள், கருக்குழல் தடை, விந்து குழல் தடை, காலா அசர், ஆண் தேனீக்களுக்கு குரோமோசோம் எண்ணிக்கை பாதியளவே, ஒற்றை மையம். ஸோ கட்டாயம் 24. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். எத்தனை நாள் தொழிற்சாலை ஆய்வகம் எரிபொருள்லாம் மதிப்பெண்ருக்கு. ஸ்போமட்டோசோவன் ஸ்போமோட டயக்ராம் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் கீ ஆன்சர் இருக்கும். 33 வந்து கம்பல்சரி. உயரமான மலைப்பகுதியில் ஆக்சிஜன் அழுத்தம் குறைவாக ஈடு செய்வதற்கு நம் உடலில் அதிக சிவப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து 5 மார்க்லாம் எப்படி எழுதணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட செல் பாகம் 2 மார்க்கு, விளக்கம் 3 மார்க்கு, டிஎன்ஏ ரேகை அச்சிடுதல் 1 மார்க்கு, தடவியல் ஆய்வுக்கு 1 மார்க்கு, மரபு கால்வழி தொடர் 1 மார்க்கு, வன உயிரின பாதுகாப்பு விளக்கம் 1 மார்க்கு, மானுடவியல் ஆய்வுக்கு 1 மார்க்கு, டார்வினியம் எதிர்கருத்துக்கள் 5 பாயிண்ட் இருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த கீ ஆன்சருக்கு ஒரு மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கேம்ப் எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கீ ஆன்சர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசர் யூடியூப் சேனல். அடுத்தது நிறைய கீ ஆன்சர் 1 by 1 நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.